எல்லாருக்கும் ஹாய். என்னோட பேர் இர்ஃபான். இந்த வீடியோவில் நம்ம வந்து எஸ்ஜே சூர்யா அவங்களோட 3D ஹெட் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ செல்ஃபி டு 3D ஓப்பன் பண்ணிவிட்டு நான் ஃப்ரண்ட் ஃபேஸிங் ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிக்கிறேன். பேஸ் 3D மாடல் ரெடி ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து பிளெண்டருக்கு மூவ் பண்ணிடலாம். ஸோ அதை நான் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இந்த அன்வான்ட் இதெல்லாம் டெலீட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மாடல் இம்போர்ட் பண்ணிக்கலாம் இங்கே. ஸோ 3D ஃபைலை ட்ராக் பண்ணி நான் பிளெண்டரில் போட்டுக்கிறேன். ஸோ இங்கே இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டெக்ஸ்சர் எனேபிள் பண்ணிடலாம். இப்போ என்ன பண்ணோன்னா நம்ம வந்து மாடலை ஃப்ளிப் பண்ணிக்கணும். ஏன்னா எக்ஸ்போர்ட் பண்ணும்போது அது ஃப்ளிப் ஆகிருக்கும். இப்போ நம்ம இங்கே வந்து அதை மறுபடியும் ஃப்ளிப் பண்ணிட்டு டிஃபால்ட் பொசிஷனுக்கு கொண்டு வரலாம். இப்போ வந்து ஷேடர் போயிட்டு நம்ம பிரின்சிபல் பிஎஸ்டிஎஃப் டெலீட் பண்ணிவிட்டு எமிஷனை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மாடல் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும். ஸோ எமிஷன் கனெக்ட் பண்ணிட்டா அது வந்து பிரைட்டாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்துட்டு நம்ம வந்து லெஃப்ட் அண்ட் ரைட்டில் வந்துட்டு டெக்ஸ்சர் அப்ளை பண்ணணும். அப்புறம் ஹேர்லைன் வந்துட்டு நம்ம ஹேர்லைனோட டெக்ஸ்சரையும் அப்ளை பண்ணணும். ஸோ இதுக்கு டெக்ஸ்சர் பெயிண்ட் போயிட்டு நம்ம இந்த லாஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு லாஸ்ட் ஆப்ஷன் வந்துக்கோங்க. இங்கே நியூ கொடுத்துட்டு ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணி சைடு போஸை சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் போய்க்கோங்க. அந்த ரைட் சைட் டூல்ஸில் ஃபஸ்ட் ஆப்ஷன் போயிருங்க. இதில் டெக்ஸ்சர் இருக்கும். டெக்ஸ்சருக்குள்ளே போயிட்டு இங்கே ஸ்டென்சில் மாற்றிடுங்க. இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் வந்து அந்த இமேஜ் வந்துடும். ஸோ ரெண்டையும் அலைன் பண்ணிவிட்டு நம்ம அது மேலே பெயிண்ட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து லெஃப்ட்டு ரைட்டு ஃப்ரண்ட்டு 3 சைடு பெயிண்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் இந்த டெக்ஸ்சரை வந்து சேவ் பண்ணிவிட்டு கலர் கரெக்ஷனை வந்து ஃபோட்டோஷாப்பில் பண்ண போகிறேன்.
இப்போ ஓரளவுக்கு கலர் கரெக்ஷன் பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு பிளெண்டரில் போயிட்டு அந்த டெக்ஸ்சரை வந்து ரீப்ளேஸ் பண்ணலாம். ஸோ பிளெண்டர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் வந்து லேஅவுட் போயிருங்க. இங்கே வந்து மெட்டீரியல் டேப் போயிட்டு நம்ம புது டெக்ஸ்சர் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ ஆப்ஜெக்ட்டை கிளிக் பண்ணிட்டு மெட்டீரியல் டேப் போயிருங்க. இதில் வந்துட்டு அந்த கலரில் போயிட்டு அந்த ஃபோல்டர் ஐக்கான் கிளிக் பண்ணி புது டெக்ஸ்சரை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நமக்கு ரெடி ஆயிடுச்சு. சில இடம் அங்கங்கே கொஞ்சம் பிரைட்டாக இருக்குது. அதெல்லாம் வந்துட்டு நம்ம ஃபோட்டோஷாப்பில் மறுபடியும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஹேர் பண்ணணும். ஹேருக்கு வந்துட்டு எடிட் மோட் போயிட்டு நம்ம ஹேரோட லைனை வந்துட்டு அப்படியே இங்கே வந்து நைஃப் டூலில் கட் பண்ணிடலாம். ஸோ ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு அதை வந்துட்டு உள்ளே இருக்கிற வெர்டிசஸ் எல்லாம் செலக்ட் பண்ணி அதை வந்து தனியாக செப்பரேட் செலெக்ஷன் பண்ணிடணும். ஸோ ஒன்ஸ் எல்லா ஃபேஸஸும் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ரைட் கிளிக் பண்ணிடுங்க. அதை வந்து செப்பரேட் செலெக்ஷன் கொடுத்துருங்க. இப்போ இந்த ஹெட்டு மட்டும் தனியாக நமக்கு வந்து செப்பரேட் ஆயிரும். இப்போ வந்து நம்ம அந்த செப்பரேட் பண்ண இடத்துல வந்துட்டு ஹேர் பார்ட்டிகிள்ஸ் வைக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஹேர் பார்ட்டிகிள்ஸ் வச்சுட்டு அதை வந்துட்டு எக்ஸாக்டாக அந்த இமேஜில் இருந்த மாதிரியே நம்ம வந்து இதை கோம் பண்ணிக்க போகிறோம். ஃபேஸ் நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ இதே மாதிரி உங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு க்ரியேட் பண்ணணுன்னா மைனுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களோட 3D ஹெட்டை வந்துட்டு மேக் பண்ணுறேன்.